ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜர்தோசிலையும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இதுவும் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட்டு, அப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாம் போடணும். நான் வந்து இப்போ ஜர்தோசியை ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மல் நீடிலில் வந்து நீடில் நம்பர் 7 எடுத்துக்குவோம். அந்த நீடில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கொஞ்சம் பெரிய நீடில் எப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஜர்தோசி வந்து அந்த நீடிலுக்குள்ளார போகாது. இந்த மாதிரி அடியிலேருந்து நீடியில் எடுத்து பாருங்கள், ஜர்தோசி வந்து நல்லா அந்த த்ரெட்டுக்கு கடைசி வரைக்கும் கோர்த்து அந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு சுற்றுவோம் இல்லையா நீடியில், அந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு பாருங்கள், அந்த த்ரெட்டை வந்து அந்த கையில் இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டு இந்த நீடியில் சுற்றி ஜர்தோசி சுற்றியிருக்கேன் இல்லையா ஒரு லைனு, அதையும் வந்து நான் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கீழே த்ரெட்டை இழுக்கிறேன். இந்த மாதிரி இழுக்கும் போது பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும் ஜர்தோசியில். பாருங்கள், ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுவே வந்து 2 சுற்றி போகணுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஜர்தோசியாக எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் போடும்போது நல்லா ஒட்டியே போட்டிங்க அப்படின்னா நல்லா பக்கம் பக்கமாக நெருக்கமாக வேணும்னா ஒட்டி நீங்கள் வந்து நீடியில் எடுக்கணும். இது வந்து நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து சுற்றிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைனை நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இழுத்துக்கோங்க நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா இப்படி இழுத்துக்கணும். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது நீடியிலேருந்து வெளியில் வராது. இழுத்துட்டு நீடியில் வந்து உள்ளார விட்டணும். இந்த மாதிரி உள்ளார விடும்போது நம்ம இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும். அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, நீடியில் சுற்றி ஜர்தோசி ரவுண்டாக இருக்கிறது வந்து அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து நம்ம அடியில் இந்த மாதிரி இழுத்து விடணும். இந்த மாதிரி இழுக்கும் போது நம்மளுக்கு நாட் வந்து நல்லா சிக்குள்ளாத விழுந்துடும். நீங்கள் வந்து த்ரெட்டை நல்லா சிக்குள்ளாத நீங்கள் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி ஜர்தோசியும் வந்து நீங்கள் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணாலுமே அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா வராது. அப்புறம் பிசிறாக கட் பண்ணக்கூடாது. பிசிறு இல்லாத ஜர்தோசியை வந்து கட் பண்ணணும். பாருங்கள், அடுத்த நாட் போடும்போது நான் பக்கமாகவே குத்திருக்கேன். இந்த மாதிரி பக்கமாக நம்ம போட்ட நாட்டுக்கு பக்கமாகவே வந்து நீடியில் வெளியில் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமாக வரும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கணும். நீடியில் நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டால் அந்த ஜர்தோசி வந்து அந்த நீடியில் வந்து ஒரு சுற்றியிருக்கான், இந்த மாதிரி சுற்றிருக்கணும். சுற்றிருந்து கொஞ்சம் வந்து அந்த ஜர்தோசி வெளியில் நீட்ட மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் நல்லா இந்த நாட்டை அழுத்தி பிடிச்சிட்டு அடியில் வந்து த்ரெட்டை இழுத்து விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்ல ஷேப்பாக வந்துடும். இந்த மாதிரி ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒரு ஃப்ளவரோட சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி நம்ம ஜர்தோசி வச்சும் போட்டு வரலாம். பாருங்கள், நான் வந்து பக்கம் பக்கமாக போட்டு வரேன். நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டியும் அதை சுற்றியும் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஜர்தோசி வந்து கட் பண்ணுறது எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜர்தோசியில் ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரிங் நாட் வந்து நம்ம 2 விதமாக போடலாம். பாருங்கள், நான் வந்து இந்த ரிங் நாட் போடுறதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ச்சுனா 1/4 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான் நம்ம அந்த நீடியில் வந்து த்ரெட்டை கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வரணும். பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நீடியில் வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் தள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜர்தோசி எண்டில் வந்து நம்ம 2 சுற்று நீடியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு அடியில் வந்து இழுத்து விட்ருங்க. இந்த மாதிரி இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ரிங் மாதிரி வரும் இந்த ஷேப்பில். நீங்கள் வந்து இந்த ரிங் மாதிரி போடுறத சாதாரணமாக நீங்கள் நீடியில் சுற்றாதையும் வந்து போடலாம். பாருங்கள், அந்த மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி போடுறதோட இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஷேப் வரும். பாருங்கள், இது வந்து நான் நீடியில் சுற்றாதையே அப்படியே வந்து போடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வந்து போடலாம். பாருங்கள், இப்போ ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றியும் நான் வந்து இப்போ ரிங் நாட் போட்டுட்டேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டே வந்து நீங்கள் 2 சுற்றியும் போடலாம். பாருங்கள், இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு கிட்ட நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 சுற்றணும். நான் திரும்ப சுற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டு 2 சுற்றிட்டு இந்த மாதிரி கை வச்சு நம்ம அழுத்திக்கணும். அழுத்திட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து நீடியில் வந்து இப்படி எடுத்து விடணும்.
இந்த மாதிரி இது எடுத்து விடும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இதே மாதிரி தான் ரிங் நாட்டும் போடணும். இப்போ ரிங் நாட்டும் அதே மாதிரி தான் ஜர்தோசி வந்து நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நான் அந்த ரிங் மாதிரி பிடிச்சிக்கிறேன் நீடியில். அந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே வந்து இழுத்து விட்டுக்கணும். பாருங்கள், அப்படி இழுக்கும் போது நம்மளுக்கு அந்த ரிங் மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் பாருங்கள். இந்த ரிங் நாட் வந்து இந்த மாதிரி தான் போடணும். நம்ம வந்து இந்த மாதிரி நீடியில் சுற்றியும் வந்து அந்த ஜர்தோசியை போடலாம். பாருங்கள், இங்கே போட்டிருங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து போடலாம். இந்த மாதிரி போட்டால் நல்லா தனித்தனியாக ரிங் மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்தது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம லாங்காக போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து த்ரெட்டில் போடுற மாதிரியே தான் வந்து ஜர்தோசிலையும் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைசி வரைக்கும் அந்த ஜர்தோசியை வந்து தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி நீடியில் வந்து ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் கீழே வந்து த்ரெட்டை இழுத்து விடுங்க. இந்த மாதிரி இழுத்து விடும்போது நம்மளுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நட் கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி போடுறோம். பாருங்கள், இப்போ சுற்றி வந்து போட்டாச்சு. நம்ம ஜர்தோசியில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட்லாம் போடுறதுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜர்தோசியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்னா ஒரு சைஸு, அப்புறம் வந்து ரிங் நாட்டுனா ஒரு சைஸு, இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னா ஒரு சைஸு. இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். நீங்கள் ஜர்தோசியில் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரே மாதிரி ஜர்தோசியை வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன ஒர்க் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த ஒர்க்கில் ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் வந்து ரொம்ப நீட்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜர்தோசியில் போடுறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து நார்மலாக சில்க் த்ரெட்டில் வந்து ஈஸியாக போட தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ஜர்தோசிலையும் வந்து போடுறது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.